ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை பற்றின லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. ஐபிஎல் 2025ஓட ரிட்டென்ஷன் ரூல்ஸை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிடில் அனௌன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஆகஸ்ட் எண்டில் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு இன்னும் தோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க பிசிசிஐ. இப்போதைக்கு இத்தனை டிலேஸை தாண்டி அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை பற்றின ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா பிசிசிஐ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெட்லைனாக இருக்க போகிறதாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டேட்ஸ்குள்ள எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு இது எல்லாமே ரிப்போர்ட்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம இந்த மாதம் எண்டில் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒன்று சட்டுப்புட்டுன்னு ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும். இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் எத்தனை பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம், எத்தனை ஆர்டிஎம்ஸ் இருக்க போகுது, அதில் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், எத்தனை அன்கேப்டு பிளேயர்ஸ்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நிலைமையில இருக்காங்க. சில டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3 ரிட்டைன்டு பிளேயர்ஸ் கொடுத்தாலே நான் ஹாப்பி அண்ணாச்சிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னும் சில டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அட நீங்கள் ஒரு 5-6 ரிட்டென்ஷனை வைங்க சார், அப்போ தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸ் யாருக்கு சாதகமாக வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆன பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அன்கேப்டு லிஸ்ட்டில் எடுக்கலாமா, இந்த ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்தால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் கார்டும் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனில் யூஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை ஆர்டிஎம்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்த தாட்டி எப்படி சைஸாக மூவ் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.